இந்த பிண்டத்துக்குள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கக்கூடியது 72,000 நாடி நரம்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அது காதல், மயக்கம், சூது, கபடு, பொறாமை எல்லா விதமான குணங்களோடும் பின்னி பிணைந்து இருக்கிறது. அவற்றை எந்த பயிற்சியின் மூலமாக நான் விளக்க வேண்டும், அதை எப்படி இருந்து நான் சுவாச பிரசுவாசம் பண்ணி அவைகளிலிருந்து விடுதலையாக வேண்டும். இத்தனை செயற்கைக்கோள் வச்சு இதில் நீர் இருக்கா, நீர் இல்லையா, மண்ணினுடைய தன்மை என்ன அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல. என்னை கூட்டிகிட்டு போய் அண்ட வகைகள் என்ன இருக்குன்னு காமிச்சு அதன் உள்ள நீர் இருக்கா, காற்று இருக்கா, மனிதன் சுவாசிக்க முடியுமா, சுவாசிக்க முடியாதா, எல்லாத்தையும் அவர் எனக்கு காட்டினார் அப்படின்னு சொல்கிறார். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உய்த்து உணர்வார்கள். இன்னும் மணி 9 விதமான மணிகள் பற்றி சொல்றாரு. அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரமணி. எனக்கு அண்டங்கள் எத்தனை வகையான அண்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம சந்திர மண்டலத்துக்கு போகிறேன்றாங்க, செவ்வாய் மண்டலத்துக்கு போகிறேங்கிறாங்க. இங்கே இன்னொரு சூரிய மண்டல உடுமண்டலத்தினுடைய அமைப்பு எல்லாம் கொண்ட இன்னொரு ஒரு அண்ட வகையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் தண்ணீர்லாம் இருக்குது. அங்கே போய் இப்போ குடியேறுறதுக்கு கூட முடியுங்கக்கூடிய அளவுக்கு ஆய்வுகள் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்த நிகழ்வுகள் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அது நீண்ட நாளாக அவங்க கண்டுபிடிச்சி இப்போ தான் வெளிப்பட்டுருக்குறாங்க. புதிய ஒரு உடுமண்டல அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் செவ்வாய் மண்டலத்திலையும் பூமி அமைப்பிலையும் அதில் நீர் இருப்பதாக சொல்லுது. அதனால் இங்கேருந்து நம்ம போய் ஜனத்தொகையை பெருகிருச்சு, நமக்கு இடங்களுடைய இது அமைப்போ நமக்கு கிடைக்கல. அப்போ அங்கே போய் நம்ம வசிக்கலாம்னு பணக்காரங்கள்லாம் இப்போ எப்படி நம்ம இந்தியா விட்டு வெளிநாட்டில் போய் தீவு வாங்குறாங்க, வெளிநாட்டில் போய் பெரிய பெரிய ஹோட்டல் கட்டுறாங்க, நம்ம இங்கே உள்ள பணத்தை கொண்டுட்டு போய் அங்கே மூலதனம் பண்ணுறாங்க. மாதிரி மண்டலங்கள் கடந்தும் போய் மூலதனம் பண்ணுவதற்கான காரணம் இருப்பதாக பெருமானார் சொல்கிறார். அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய. இப்போ இத்தனை செயற்கைக்கோள் வச்சு இதில் நீர் இருக்கா, நீர் இல்லையா, மண்ணினுடைய தன்மை என்ன அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல. என்னை கூட்டிகிட்டு போய் அண்ட வகைகள் என்ன இருக்குன்னு காமிச்சு அதன் உள்ள நீர் இருக்கா, காற்று இருக்கா, மனிதன் சுவாசிக்க முடியுமா, சுவாசிக்க முடியாதா, எல்லாத்தையும் அவர் எனக்கு காட்டினார் அப்படின்னு சொல்கிறார். அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரமணி. அப்போ இது உள்ள இன்னும் இருக்குன்னு காமிக்கக்கூடியது. அண்டங்கள் கடந்தாலும் நாம் போய் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஒன்று உண்டு. அதுக்கு இறைவன் துணை இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரமணி. இப்போ அண்டத்தில் கொண்டு காமிச்சா அதை எப்படி நான் பார்க்க முடியும்? இந்த பிண்டத்தில் தான் பார்க்க முடியும். இந்த பிண்டத்துக்குள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கக்கூடியது 72,000 நாடி நரம்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அது காதல், மயக்கம், சூது, கபடு, பொறாமை எல்லா விதமான குணங்களோடும் பின்னி பிணைந்து இருக்கிறது. அவற்றை எந்த பயிற்சியின் மூலமாக நான் விளக்க வேண்டும், அதை எப்படி இருந்து நான் சுவாச பிரசுவாசம் பண்ணி அவைகளிலிருந்து விடுதலையாக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இறைவன் காமிச்சு கொடுத்தான். பிண்டமும் அதில் ஒரு சூக்குமமான இந்த பிண்டத்துக்குள்ள இன்னொரு சூக்குமமான பிண்டம் ஒன்று இருக்குது. இது சாதாரணமாக வெளி உலகத்துக்கு தோணக்கூடியது. வெளியுலகம் புரியாமல் சூக்கும சரீரம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மலாம் நைட்டில் கூட அந்த சூக்கும வடிவத்தில் நான் கனவுல அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அந்த கோயிலில் போய் நான் தரிசனம் பண்ணினேன், எல்லோரும் சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம். அப்போ நம்ம உடல் இங்கே தானே இருக்குது, கோயிலுக்கு எந்த உடல் போச்சு? சூக்குமமான ஒரு உடல் இருக்குது. அது அதன் மூலமாக அது அங்கே போயிட்டு வந்திருக்கு. அந்த நினைவாற்றலை நமக்கு அது கொண்டாந்து தந்திருக்கு. அது மாதிரி எனக்கு சூக்கும சரீரத்தோடு பின்னி பிணைந்த உணர்ச்சி சிதறல்களும் உணர்வு அலைகளும் நான் பேரண்ட நாயகனை அடைவதற்கு தடையாய் உள்ள தடைக்கற்களையும் காட்டி கொடுத்து அதை எவ்வாறு நீக்குவது என்பதையும் இறைவனே காட்டி கொடுத்து எனக்கு இந்த பிண்டத்திலிருந்து அண்டத்துக்கு போகக்கூடிய வழிவகையை செய்தான். அதுக்கு பேர் பராபரமணி. முதல்ல பரம்பரமணி, பரம் அபரம் இரண்டையும் காமிச்சது. ஏன்னா அது பரங்கக்கூடியது அண்ட வகையில் உள்ளது. பிண்டத்தில் வரும்போது பரம் அபரம் இரண்டும் உலகியலும் கலந்திருக்கு, அருளியலும் கலந்திருக்கு. அப்படிங்கிறதுனால பராபரமணியே அப்படின்னு சொன்னார். நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க எதிரோ அனைத்தையும் தருமோர் அரும்பரல் மணி. நான் என்ன நினைக்கின்றனோ அந்த நினைப்பெல்லாம்
உன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படிங்கிறாரு சேக்கிலார். நான் சமணத்தில் இருந்தேன், நீ அங்கீகாரம் பண்ணி கொண்டாயா இல்லையான்னு. அவங்களுக்கு சமணம் சைவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சார்புக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டோம். ஆனால் அவருடைய உணர்வு என்ன நினைக்குது, இந்த ஊன் சரீரத்தோடு ஒரு 81 வயது காலம் நான் வாழ்ந்துட்டேன், நான் உனக்கு சொந்தமான பொருளாக நான் சேரணும், அல்லது என்னுடைய உடல் பக்குவமாயிட்டு என்னுடைய உயிர் பக்குவமாயிட்டு என்னுடைய ஆன்மா வளர்ச்சி அடைந்து உன்னோடு இரண்டரை கலந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்கு நீ எனக்கு ஏதேனும் ஒரு உறுதிப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறார். கோவாய் முடுகிய அடு திரள் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்துவே, உன்னுடைய திருவடி ஞானம் நான் பெற்றேன் என்பதற்கு மீண்டும் எனக்கு ஒரு உறுதிப்பாடு வேண்டும், நான் அண்டம் எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது, உன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். உன் நினைப்பை நான் முடிச்சு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் பாதமலர் சூட்டுகின்றான். அப்போ திருவடி அனுபவங்கிறது சென்னியில் சூட்டக்கூடியது. அந்த சென்னியில் சூட்டக்கூடிய திருவடி அனுபவத்தை பெற்றது நினைத்தவை நினைத்தாங்கு எய்துற அனைத்தைந்து. நீ என்ன நினைக்கின்றையோ அதை முடிக்கிறேன். திருவடி அனுபவம் தான் எனக்கு பெரிய ஞானத்தை தரக்கூடியது. அதனால் அதை நான் பெறணும்னு இறைவன்கிட்ட வேண்டினார். அது அருமையாகவும் பெருமையாகவும் பெறுதற்கு அரிய மணியாக இருந்து இறைவன் அதை எனக்கு தந்தான் அப்படிங்கிறார். முதல்ல பரம்பரை மணியை பற்றி சொன்னார், இப்போ பராபர மணியை சொன்னார், இப்போ அரும்பெறல் மணி. அந்த அரும்பெறல் மணி நினைத்ததெல்லாம் அருளக்கூடியது அப்படிங்கிறார். விண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண்பர நடத்தும் ககனமாமணி. அதாவது கண்ணாறு பாய்ந்து அப்படின்னு சொல்லி சித்தர் பாடலில் சொல்வார். இந்த கண்ணினுடைய அசைவின் மூலமாக ககனமாமணினா வான்வெளியில் நான் இந்த கண்ணசைவின் மூலமாகவே வான்வெளியில் பறக்கக்கூடிய ஒரு வித்தை. அது அந்த அருளாற்றலையும் எனக்கு கொடுத்து விண்பதம் அனைத்தையும் மேற்பதம் முழுவதையும் கண்பர நடத்தும் ககனமாமணி. இந்த ககனவெளி சித்தர்கள் எல்லாம் வான்வெளியில் பறக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அத்தனை ஆற்றலையும் எனக்கு கொடுத்து அதை நான் ஒரு சித்தியாக இருந்து செய்தக்கு அவன் செய்யலை. கண்ணால் நான் கண்ணை அசைச்ச உடனேயுமே வான்வெளியில் உண்டான எல்லா நிலைப்பாடுகளையும் எனக்கு இறைவன் காட்டி கொடுத்தான். இப்போ இன்றைய விஞ்ஞானம் விண்கலத்தை எங்கெங்கே செலுத்தி என்னென்ன ஆய்வுகள் நடக்கின்றது, அந்த வெற்றிகரமான ஆய்வு நடத்துகின்றதோ அது மாதிரி இறைவன் இவரை இந்த விண்கலத்தில் ஏற்றிட்டு போன மாதிரி சூக்கும உடலில் ஏற்றிட்டு போய் வெற்றிகரமாக இவருடைய பணியை முடிச்சு தராரு. அது ககன மாமணி, கண் அசைவினால் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை தரக்கூடியது அப்படிங்கிறார். பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவொளிமணி. இப்போ பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும். இப்போ இந்த உலகத்தில் இருக்குங்க, இதுக்கு கீழ் உலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த உலகத்துக்குள்ளே தான் இவர் அதாவது நம்ம 3 அடி நிலம் கேட்கும்போது இவர் வாமனாவதாரத்தில் 3 அடி நிலம் கேட்கும்போது இவருடைய பிரகலாதனுடைய ஒரு பேர் என்ன, பலிச்சக்கரவர்த்தி 3 அடி நிலம் கேட்டால் பலிச்சக்கரவர்த்திகிட்ட போய் ஸ்ரீகிருஷ்ணன் கீழ் உலகத்தை ஒரு அடியும் மேல் உலகத்தை ஒரு அடியும் அளந்துட்டா இன்னொருக்கு வைக்கிறதுக்கு இடமில்லணுன்னே அவருடைய தலையில் வச்சதாக சொல்லுவாங்க. இப்போ இந்த உலகம் முழுவதும் இடம் விட்டுருக்கப்பா கரெக்ட். இந்த உலகம் முழுவதும் விண்ணுலகம் முழுவதும் அப்புறம் அடி எந்தெந்த அடிகள் அங்கே ஒரு இன்ச்சு கூட இல்லாமல் எனக்கு எல்லா நிலைப்பாட்டையும் இறைவன் விளக்கி தந்தான். இந்த உலகத்தில் உள்ளதும் மேலுலகத்தில் உள்ளதும் கீழ் உலகத்தில் உள்ளதுமாக இந்த உலகத்திலும் உள்ளதும் பார்வதம் அனைத்தும் இந்த பாரில் எத்தனை உலகங்கள் இருக்கோ அத்தனையும் வச்சு பகரடி முழுவதும் அதில் ஒரு எந்தெந்த நிலைப்பாடுகள் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது முழுவதையும் சார்புற நடத்தும் சரவொளிமணி. எனக்கு இந்த சரவொளிங்கிறது அது ஒரு மணிக்கு பேர் வச்சிருக்கிறார். பரம்பரமணி, பராபரமணி, அரும்பெறல் மணி, ககனமாமணி, இப்போ சரவொளிமணின்னு ஒரு மணியை சொல்கிறார். இந்த சரவொளிமணி என்னை எல்லா உலகத்துக்கும் அழைத்து செல்லக்கூடியது அப்படிங்கிறார். அண்டகோடிகளெல்லாம் அரைக்கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒரு கலை நிறைமணி. கலைகள்னால் ஆயக்கலைகள் 64வாங்க. இதில் கலைகள் 64ல் வாசிக்கலைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய அற்புதங்கள் இருக்குது. அந்த கலையை நிறைகலையாக ஆக்கி தந்து அதில் எனக்கு இறைவன் நிலைப்பாடு என்ன நிலைப்பாடை தந்தான், அண்டகோடிகளெல்லாம் அரைக்கணத்து. நான் கொஞ்சம் இந்த வாசியை கட்டுப்படுத்தினேன்னா
அரை கணத்தில் எல்லா உலகம் எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வரக்கூடிய கருணையை எனக்கு செய்தான் அப்படிங்கிறார். ஒரு நாள் இரவில் எனக்கு அத்தனை யோகத்தையும் கொடுத்து யோகத்தின் பயனையும் இறைவன் காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய தகுதிப்பாடை இறைவன் இவருக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பாருங்க. சர அசர உயிர் தரும் சாற்றிய பொருள் தரும் விராவியுள் உலங்கும் வித்தகமணி. வித்தகம்னா பெரிய, அதாவது அறிவுக்கெல்லாம் பெரிய அறிவான செயலை செய்யக்கூடியது. அப்போ வித்தகம் செய்யக்கூடியதுன்னா இப்போ சாதாரணமாக நம்ம கையிலேருந்து குங்குமம் வர வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் ஆணை பெண்ணாக்கும் அதெல்லாம் இது பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. இது வித்தகம். ஒரு மனிதனை நிறை வளர்ச்சிக்கு ஆக்குவது தான் ஒரு வித்தகம். அந்த மனிதனுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமமான உணர்வுகளை அவன் புரிஞ்சுக்கணும். முதல்ல எங்கிட்ட பொறாமை இருக்குது, எங்கிட்ட சூது இருக்குது, எங்கிட்ட கபடு இருக்குன்னு எந்த மனிதனும் தன்னை உணர்றது கிடையவே கிடையாது. நான் இந்த பொருளை இப்படி ஆசைப்பட்டேன், இது இவங்களுக்குள்ள பொருள் இல்லை, எனக்குள்ள பொருள் இல்லை அப்படின்னு யாருமே அதை நினைக்கிறது கிடையாது. அந்த வித்தகத்தை செய்து எல்லாருக்கும் தன்னுடைய இருப்பை காட்டி கொடுத்து, யாரெல்லாம் நினைத்தவை நினைத்தாங்க இதர நான் உன்னை அறிய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ, நீ என்னுள் இருக்கும் இருப்பை அறிய வேண்டும் என்று யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு வித்தகம் செய்து அவர்களுடைய இருப்பை காட்டி கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துவதான ஒரு அரும்பெருங்கருணையை செய்தான். அது சர உயிர்களில் அசர உயிர்களில் நான் தான் நிற்கிறேன், சாற்றிய பொருள் தரும் இராவியுள் உலங்கும், எல்லா உயிர்களையும் நான் தான் இருக்கிறேங்கக்கூடிய நினைவு வந்ததுன்னா உனக்கு இந்த சூது வாது கல் கபடம் இது எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. அதை செய்கிறது வித்தகமணி அப்படின்றார். மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணி. இது சித்திங்கிறது முத்திக்கு பிறகு வரக்கூடியது. இந்த தேகத்தை சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகமாக மாற்றக்கூடியது, ஒளிவண்ண திருமேனியாக ஆக்கக்கூடியது, அல்லூறு ஆக்கை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இறைவனுக்கு சமமான ஒரு வாழ்வு வாழக்கூடியது. அதையும் யாருக்கெல்லாம் கிடைக்காத பங்கு, மூவருக்கும் கிடைக்கல, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேருக்கும் கிடைக்கல. முனிவர்கள் உட்கார்ந்து புற்றுமாய் மரமாய் புனல் காலை உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் காணலை, அந்த முனிவராக காண முடியல. முத்தர்கள் சித்தர்கள் தேவர்கள் எல்லாருக்கும் காண முடியலை. ஆனால் அவர்கள் மதிக்கிறார்கள். இப்படி ஒரு மணி நமக்கு கிடைச்சதுன்னா நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய பேரண்ட நாயகன் நம்மை பக்குவப்படுத்தினான்னா அந்த சித்திசை மணியாக இருந்து நம் உள்ளத்துக்குள்ளேருந்து பக்குவம் படுத்தினான்னா நம்ம இந்த நிலைமையெல்லாம் பெற்றுவோம் அப்படின்னு அவங்க மதிக்கிறாங்க. அப்போ இவர்களாலெல்லாம் மதிக்கத்தக்க சித்திசை மணி பேரண்ட நாயகன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தாழ்வலாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வன கழித்த வளர் ஒளிமணியே. இப்போ வளர்கின்றது ஒளிமணியாக இருக்கின்றது. இதுதான் இதில் உள்ள நிலைப்பாடு. வளருதல் அப்படின்னா என்னுடைய ஆன்ம பரிபாகம் அடைவதற்கு இது காரணமாக இருக்குது. அந்த தாழ்வலாம் தவிர்த்து எங்கிட்ட உண்டான கீழ்மை குணங்கள் என்னவா இருக்கோ அதை எல்லாத்தையும் தவிர்த்து, எங்கிட்ட உண்டான மனிதநேயத்திற்கு புறம்பான செயல்கள் என்ன உண்டோ அதெல்லாம் தவிர்த்து நான் எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய வாழ்வை எனக்கு அழிறு எனக்கு வளர்த்துக்கிட்டே போகிறான் அப்படிங்கிறாரு. தாழ்வலாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வன கழித்த வளர் ஒளிமணி. இங்கே அழியக்கூடிய வாழ்வுங்கிறதான் எல்லாருக்கும் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. பிறக்கிறாங்க சாவுறாங்க, பிறக்கிறாங்க சாவுறாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு பிறந்து செத்து பிறக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. சாவதும் பிறப்பதும் தொழிலாக இருந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதை விட்டுட்டு இந்த அழியா வாழ்வு பெற்று சித்தி பெறணும் இந்த உடம்பு, இது பேரண்ட நாயகனுக்கு சமமான வாழ்வு வாழணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு வளர் ஒளிமணியாக இருந்து எனக்கு செய்கிறார் அப்படின்றாரு. நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வமா மணியும். இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்த மணி என்ன மணினா செல்வம் மாமணி, சிவமாம் செல்வ மாமணி அப்படின்றார். சிவங்கக்கூடியது ஒரு உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு வஸ்து. அது ஜீவகாருண்யத்தின் மூலமாகவும் நிறைந்த பண்புடனும் ஒருவன் அனுபவிக்கக்கூடியது. ஒரு பிறருடைய குற்றம் பாராட்டாமல் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து நம்மகிட்ட உண்டான காமமாதிகள் குணங்களை அகற்றி அருள் குணங்களை வளர்த்து கொள்வது. இதுதான் இந்த மணியினுடைய பெரும் கருணை. அந்த மணி எதுவாக இருக்குன்னா சிவமாமணியாக இருக்குது, செல்வ மாமணியாக இருக்குது. அது நவமணிங்கக்கூடிய இந்த 9 வகையான மணிகளையும் நமக்கு தந்து நம்மை சித்தி பெறச் செய்யக்கூடிய அரும்பெரும் கருணையை செய்கின்றது அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம். திருவருள் கூட்டி வைக்க